அந்த சிறுவனை பார்த்தாலே சக மாணவர்கள் தள்ளி போனார்கள். ஐய, என்னடா இவன் இப்படி இருக்கான், ஆளும் மண்டையும் கண்ணும் மூக்கும் என்று அருவருப்போடு பார்த்தார்கள். அவர்கள் அந்த சிறுவனுக்கு வைத்த பெயர் ஏலியன், அதாவது வேற்று கிரகவாசி. இல்லை, வேற்று கிரக ஜந்து. பிறரின் கேலி கிண்டலுக்கு ஆளாகும் போதெல்லாம் அந்த பையன் கூனி குறுகி போனான். நண்பன் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லங்க. தனிமை மேலும் தன்னிரகத்தில் ஆழ்த்தியது, ஆழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து சேர்த்தது. அந்த சிறுவனின் பெயர் ரோவன் அட்கின்சன்க. இங்கிலாந்தில் இருக்கும் கான்செர்ட் என்ற சிறு நகரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா விவசாயி. ரோவன் அட்கின்சனுக்கு 3 அண்ணன்கள். ஆரம்பத்தில் துர்ஹாமில் இருந்த கோரியஸ்டர் பள்ளியில் படித்தவர் பிறகு செயின்ட் பி ஸ்கூல் சேர்ந்து படித்தார். தனிமையும் வெறுமையும் துரத்த அறிவியல் பாடத்தில் கவனத்தை திரும்ப ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் அறிவியல் பாடத்தை கட்டிக்கொண்டு அழும் மகனை ஆச்சரியத்தோடு பார்த்தார் அப்பா எரிக். கூடவே நண்பர்கள் என்று யாரும் அவனை தேடி யாரும் வராததும் அவனும் நண்பர்களை தேடி போகாததும் உரைத்தது. ஒரு நாள் மகன் படிக்கும் பள்ளிக்கு போனாராங்க. அவனுடைய ஆசிரியர்களிடம் விசாரித்தார். என் பையன் எப்ப பார்த்தாலும் சயின்ஸ் புக்கை எடுத்துட்டு படிச்சுட்டு இருக்கான், அவன் சயின்ஸ்ல பெரிய ஆளா வருவான்ல என்று கேட்டாராங்க. அதுக்கு ஆசிரியர்களில் ஒருவர் சொன்னார், நீங்க வேற, அவன்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி பிரமாதமான திறமை ஒன்றும் கிடையாது. அவன் பெரிய விஞ்ஞானியா வருவான்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. அட்கின்சனுக்கு அவர் மீது பிறருக்கு இருந்த அவநம்பிக்கையை உடைத்து காட்ட வேண்டும் என்கின்ற உத்வேகம் பிறந்தது. அந்த கணத்தில் தான் முதல்ல படிப்பை ஒழுங்கா படிப்போம் என்று முடிவெடுத்தார். அறிவியல் பாடங்களில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று A லெவல் கிரேடோடு வெளியே வந்தார். வடகிழக்கு இங்கிலாந்தில் இருக்கும் நியூகாஸ்டல் யூனிவர்சிட்டியில் இளங்கலை படிப்பில் சேர்ந்தார். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிப்பு. அந்த படிப்பை முடித்ததும் அவர் அறிவியல் பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களுக்காகவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் தி குயின்ஸ் காலேஜில் மேற்படிப்பு படிக்க இடம் கிடைத்தது. ஒரு நாள் கல்லூரியில் இயங்கும் நாடக குழுவினரை போய் பார்த்தாள். எனக்கும் நாடகத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் கொடுங்களேன் என்று வாய்விட்டு கேட்டார். நாடக குழுவின் தலைவராக இருந்த மாணவர் அட்கின்சனை ஏற இறங்க பார்த்தார். இந்த முகத்தையும் உடம்பையும் வச்சுக்கிட்டு நடிக்கணும் என்றானே என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சாங்க. ஆனாலும் ஒருவரின் ஆர்வத்திற்கு அணை போடக்கூடாது அல்லவா? அவர் ஒரு பேப்பரை எடுத்து அட்கின்சனிடம் நீட்டினார். எங்க இந்த வசனத்தை படிச்சு காட்டு. அட்கின்சன் பேப்பரை வாங்கினாராங்க. படிக்க ஆரம்பித்தார். அவரால் 2-3 வரிகளை கூட ஒழுங்காக படிக்க முடியவில்லை. நாக்கு குளறியது. வார்த்தைகள் திக்கி திக்கி வந்தன. நாடக குழு தலைவர் பேப்பரை வாங்கி கொண்டார். இப்படி மேடையில் போய் பேசினா யாரு பாப்பாங்க சொல்லு? அட்கின்சன் தலை குனிந்தபடி அங்கிருந்து வெளியேறினாராங்க. நிகாரிப்பின் வழியை முழுமையாக உணர்ந்தார். ஏன் இந்த முகத்தையும் உடம்பையும் வச்சுக்கிட்டு நடிக்க முடியாதா? யாரும் பார்க்க மாட்டாங்களா? பார்க்க வைப்பேன் என்ற உறுதி உள்ளுக்குள் பிறந்தது. ரோவன் அட்கின்சனின் வாழ்க்கை குறிப்பில் அவர் ஆக்ஸ்போர்டில் இருக்கும் ஒரு காமெடி குரூப்பில் எப்படியோ இடம் பிடித்தது. எடின்பர்க் பெஸ்ட் பிரெஞ்ச் என்ற கலை விழாவில் கலந்து கொண்டு காமெடியில் கலக்கிய தேசிய அளவில் கவனம் பெற்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்றவர்களை சிரிக்க வைப்பது அவருக்கு பிடித்திருந்தது. அதற்கு அவருடைய உடல் மொழியை கை கொடுத்தது. நகைச்சுவைதான் தனக்கான இடம் என்பதை ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொண்டார். காமெடியில் தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாராங்க. கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு எத்தனையோ தொலைக்காட்சி நிலையங்களின் படிகளில் ஏறி இறங்கினார். தயாரிப்பாளர்கள் அதே பழைய பல்லவியை பாடினார்கள். திக்கி திக்கி பேசுறீங்க, இது சரி வராது. உங்களுக்கு நடிகருக்கான முகவெட்டு இல்லை, மூக்கு துருத்திக்கிட்டு தெரியுதே. ஆடியன்ஸ் எப்படி உங்களை நடிகரா ஏத்துப்பாங்க? போகிற இடமெல்லாம் நிகாரிப்பு. ஆனால் அந்த நிகாரிப்பு தான் நம்ம ஏதோ சாதிக்க ஏதோ இருக்குடா என்ற நினைப்பை அவருக்குள் விதைத்தது. டிவியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் ரேடியோவில் கிடைத்தது. BBC 3 ரேடியோவில் தி அட்கின்சன் பியூப்பிள் என்கின்ற நகைச்சுவை தொடரை ஆரம்பித்தார். அவரே நடித்தார். யாருப்பா இந்த ஆளு என்ற அந்த நிகழ்ச்சியை கேட்டவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒன்று புரிந்தது. அந்த கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்ற ஆரம்பித்தார். அவர் நடித்த அத்தனை சீரியல்களும் கவனம் பெற்றன. நண்பர் ராபர்ட் கஸ்டினுடன் இணைந்து அவர் எழுதிய வரலாற்று காமெடி தொடரான பிளாக்கேடர் பிரமாதமாக வெற்றிங்க. பிறகென்ன, பிளாக்கேடர் 2, பிளாக்கேடர் 3 என தொடர் வெற்றி. ரொம்ப நாளாகவே வசனம் எதையும் பேசாமலே திரையில் தோன்றி நடித்து பார்வையாளர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அட்கின்சனுக்கு இருந்துச்சாங்க. அவரும் ராபர்ட் கர்டிஸும் இணைந்து அந்த பாத்திரத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர் தாங்க மிஸ்டர் பீன். முதலில் அதற்கு வைக்கப்பட்ட பெயர் மிஸ்டர் ஒயிட். நகைச்சுவையாக பெயர் அமைய வேண்டும் என்று விரும்பினார் அட்கின்சன். காய்கறி பெயரை வைக்கலாமே என்ற யோசனை தோன்றியது. மிஸ்டர் காலிஃபிளவர் என்றெல்லாம் வைத்து பார்த்தார்கள். ஒன்றும் செட்டாகவில்லை. கடைசியாக அவர்கள் தேர்ந்தெடுத்தது மிஸ்டர் பீன். பின்னால்
பின்னாளில் ரோவன் அட்கின்சனை பார்க்கிறவர்கள் எல்லோரும் மிஸ்டர் பீன் என்று அழைக்கும் அளவுக்கு அந்த பெயர் பிரபலமானது. 1979 ஆரம்பித்த அவருடைய நடிப்பு பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ கதாபாத்திரங்களில் அவர் நடித்திருந்தாலும் அவருக்கென தனி அடையாளம் தந்ததே அந்த மிஸ்டர் பீன் தாங்க. ஒரு வளர்ந்த மனிதரின் குழந்தைத்தனமான செய்கைகளும் நடத்தையும் பார்ப்பவர்களை கட்டி போட்டன. உடலில் வலுவில்லை, பேசும்போது நாக்கை நீட்டுகிறார், நேராக பார்க்காமல் எப்படியோ பார்க்கின்றார் என்ற எந்த காரணங்களுக்கெல்லாம் அவர் நிகாரிக்கப்பட்டாரோ அவற்றை தான் பார்வையாளர்கள் திரும்ப ரசித்தார்கள். பெரிய திரையில் அட்கின்சன் முதலில் தோன்றியது நெவர் சே நெவர் அகெயின் என்ற படத்தில் தாங்க. சின்ன ரோல்ல தான் வந்திருப்பாரு. ஆனாலும் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடித்திருக்கின்றோம் என்ற பெருமிதமும் உற்சாகமும் தொடர்ந்து அவரை இயக்க வைத்தன. இவரும் முன்னாள் பிரித்தானியா பிரதம மந்திரி டோனி பிளேரும் டுராம் கோரியஸ்டஸ் பள்ளியில் படித்தவர்கள். பிளேர் இவருக்கு 2 வயது மூத்தவர். இவர் ஒரு கார் பிரியரும் கூடங்க. பிரிட்டானியா கார் மேகசினுக்கு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரிட்டானிய இளவரசர் சார்லஸ் திருமணத்திற்கும் அவரது மகன் இளவரசர் வில்லியம் திருமணத்திற்கும் சென்றவர். இளவரசர் சார்லஸுக்கு நட்பு வட்டாரம் என்று கூறப்படுகின்றது. கென்யா நாட்டில் குடும்பத்துடன் விடுமுறை சென்றபோது குட்டி விமானத்தில் பயணித்து உள்ளனர். அந்த நேரம் விமானி சற்று நேரம் மயக்கமாக விமானத்தை இவரே சிறிது நேரம் செலுத்தினாராங்க. விமானியை தட்டி எழுப்பி பத்திரமாக தரையும் இறங்கினார். பிரிட்டானிய எலிசபெத் மகாராணி இவருக்கு 3வது உயரிய விருதான CBE விருது வழங்கி கௌரவித்தார். இன்றைக்கு மிஸ்டர் பீன் உலக சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத கதாபாத்திரம் கூட சொல்லலாங்க. தொலைக்காட்சி தொடர்களிலும் அனிமேஷன் படங்களிலும் சினிமாவில் என ஏராளமாக மிஸ்டர் பீன் வலம் வந்துவிட்டார். அத்தனையிலும் அவரை பார்த்து மனிதர்கள் தங்களை மறந்து சிரித்தார்கள், ரசித்தார்கள், இன்னும் ரசித்து கொண்டுதாங்க இருக்கின்றோம். உருவ கேலியோ கிண்டலோ ஒருவரின் வெற்றியை தடுத்துவிட முடியாது என்பதற்கு வாழும் உதாரணம் ரோவன் அட்கின்சன்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க. இந்த சைட்டில் நீ குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க. இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.